குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்ஸ் அகாடமி. டெய்லி கண்ட பஸ்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆகஸ்ட் 7, 2024 புதன்கிழமை இன்றைக்கி கண்ட பஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்ட பஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய டெலிகிராம் சேனலான ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்ட பஸ் பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வங்கதேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பெரிய கலவரமாகி வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டுடைய தலைவர் வந்து பார்த்திங்கன்னா நாட்டை விட்டு வெளியேறிட்டார் அப்படின்னு பார்த்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இடைக்கால அரசினுடைய தலைவராக வந்து பார்த்திங்கன்னா நோபல் பரிசு பெற்ற முகமது யூனுஸ் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நியமிச்சிருக்காங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் அளிச்சிருக்காரு. இவர் வந்து பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்காக அங்கே சென்றிருக்கிறாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா இடைக்கால அரசோட தலைவராக பதவி ஏற்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒத்துக்கிட்டார். இவர் வந்து 2006 வந்து பார்த்திங்கன்னா அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றிருக்கிறார். ஓகேங்களா. அடுத்து சென்னை ஐஐடிக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் மாணவர் வந்து பார்த்திங்கன்னா 228 கோடி வந்து நன்கொடை கொடுத்துருக்காரு. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இந்திய நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்வி நிறுவனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய தொகை வந்து நன்கொடையாக கிடச்சது வந்து இதுதான் முதல் முறை. சென்னை ஐஐடிக்கு அதுவும் இந்த பணம் கிடச்சிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணா சிவுகுலா அப்படின்றவர் தான் வந்து பார்த்திங்கன்னா 1970 வந்து பார்த்திங்கன்னா எம்டெக் பட்டம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஐஐடியில் வந்து வாங்கியிருக்காரு. அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்னை ஐஐடிக்கு வந்து பார்த்திங்கன்னா 228 கோடி நிதியை வந்து பார்த்திங்கன்னா நன்கொடையாக வழங்கியிருக்கிறார். ஓகேங்களா. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் மாஸ் ஸ்பெக்ட்ரோகோபி அப்படின்ற நிறுவனத்தை வந்து உருவாக்கி சிவா டெக்னாலஜிஸ் இங்க் அப்படின்ற நிறுவனத்தை தான் நிறுவியிருக்காரு. அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த நிறுவனத்தின் மூலயமா லாபம் ஈட்டப்பட்டு அந்த தொகையை தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காரு. இப்போ நமக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னா இந்த நிறுவனத்துடைய பேர், இதுக்கு யார் வந்து பார்த்திங்கன்னா சிஇஓ, அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. கொடுத்துருக்காங்க. சிவா டெக்னாலஜி இங்க் அப்படின்ற நிறுவனத்தை வந்து பார்த்திங்கன்னா 1990 வந்து பார்த்திங்கன்னா தோற்றுவிக்கிறாரு. இவருடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணா சிவுகுலா. ஓகேங்களா. அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறுவனத்தோட ஃபவுண்டரு. அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய தொகையை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணா சிகுலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில்முறை சிறப்புகள், சமூகத்துக்கு ஆற்றிய பங்களிப்பு ஆகியவற்றை கௌரவிக்கும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஐஐடி அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2015 வந்து பார்த்திங்கன்னா மதிப்புறு முன்னாள் மாணவர் விருது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காங்க. சரிங்களா. அடுத்து ஐசிஎம்ஆர் மருத்துவ ஆராய்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா எம்எம்சி உதவி பேராசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அரசு மருத்துவக் கல்லூரியில் இத்தகைய ஆராய்ச்சி திட்டம் மேற்கொள்ளப்படுவது தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. இன்ஃபர்மேஷன் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, மற்றபடி இது கேள்வி கேட்க வாய்ப்பு இல்லை. அடுத்து வந்து தமிழ்நாடு சுற்றுலாத்துறை வந்து பார்த்திங்கன்னா உலக சுற்றுலா தினத்தை கொண்டாடும் ஒரு பகுதியை வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுதோறும் பல்வேறு சுற்றுலா தொழில் முனைவோருக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சுற்றுலா விருது வந்து வழங்கப்படுது. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான விருதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி விருதுலாம் வழங்குறாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விபத்தில்லா தினம். ஓகேங்களா. இந்தியாவிலேயே முதல் முறையாக சாலை விபத்துகளை குறைக்க வாகன ஓட்டிகளிடையே வந்து பார்த்திங்கன்னா சாலை பாதுகாப்பை மேம்படுத்தும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா விபத்தில்லா தினம், ஜீரோ ஆக்சிடென்ட் டே அப்படின்ற பேரில் மிகப்பெரிய விழிப்புணர்வு பிரச்சாரத்தை வந்து பார்த்திங்கன்னா சென்னை பெருநகர காவல்துறை வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து பிரிவு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை தொடங்கி வச்சுருக்காங்க. ஆகஸ்ட் 26 வரைக்கும் தொடர்ந்து 20 நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த தினம் வந்து கொண்டாடப்படுது. ஓகேங்களா. இது முக்கியமானது, கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. டிஎன்ஓ சார்பில் அதை அப்படியே கேட்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடஒதுக்கீடு வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, நம்ம அதையும் பார்த்துட்டு போயிடலாம். பட்டியலின மக்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா 18% இடஒதுக்கீட்டில் வந்து பார்த்திங்கன்னா உள் ஒதுக்கீடாக 3% வந்து பார்த்திங்கன்னா அருந்ததிய மக்களுக்கு என 2009 அப்போதைய முதல்வராக இருந்த கருணாநிதி அவர்கள் வந்து தலைமையிலான அரசு வந்து பார்த்திங்கன்னா அரசாணை வெளியிட்டது. அரசமைப்பு சட்டம் 341 பிரிவின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா ஜனாதிபதியால் விதிக்கப்பட்ட 76 பட்டியல் மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாதிகளில் அருந்ததியர், சக்கிலியர், மாதாரி, தோண்டி, மாடிகா, பகடை, ஆதி ஆந்திரர் உள்ளிட்ட ஜாதிகள் அருந்ததியருக்குள் உள்ளடக்க வேண்டும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த சட்டம் சொல்லுது. ஓகேங்களா. ஆர்டிகல் 341 என்ன சொல்லுது அப்படின்னா ஜனாதிபதியால் முடிவெடுக்கப்பட்ட அந்த 76 பட்டியல் இருக்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அருந்ததியர் அப்படின்ற சமூகத்துக்குள்ளே தான் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பட்டியலின மக்கள் வந்து பார்த்திங்கன்னா 1,18,57,000 பேர் இருந்திருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடு மொத்த மக்கள் தொகையில் வந்து பார்த்திங்கன்னா 15.7% ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா அருந்ததிய மக்களின் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா வெறும் 18,61,000 தான். ஓகேங்களா. ஒட்டுமொத்த பட்டியலில் வந்து பார்த்திங்கன்னா 5.5% வந்து பார்த்திங்கன்னா அருந்ததிய மக்கள் இருக்காங்க. இவர்களுக்கு பட்டியலின மக்களுக்கான 18% இடஒதுக்கீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 3% உள்ஒதுக்கீடு வழங்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஓய்வு பெற்ற நீதிபதி ஜனார்த்தனன் குழு வந்து பரிந்துரை செஞ்சுருக்கு. இந்த பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து யார் பரிந்துரை பண்ண, அந்த 3% வந்து யார் பரிந்துரை பண்ணா அப்படின்னா ஜனார்த்தனன் குழு. அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா பரிந்துரை பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1997 ஆந்திர அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா மடிகா,
வெள்ளி, மாலா உள்ளிட்ட ஜாதிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ஒதுக்கீடு வழங்கி அரசாணை வெளியிட்டிருக்கு. அதன்படி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா கோர்ட் வரைக்கும் போய் அது வந்து செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ 2004ஆம் ஆண்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி பட்டியலின பழங்குடியின மக்களுக்கு இடஒதுக்கீட்டில் உள்ஒதுக்கீடு செய்யும் அதிகாரம் மாநில அரசுக்கு இல்லை, மத்திய அரசுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீர்ப்பு வழங்கிடுச்சு. அதுக்கப்புறம் 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் உச்சநீதிமன்ற நீதிபதி அருண் மிஸ்ரா அவருடைய தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா 5 பேர் கொண்ட அரசியல் சாசன அமர்வு வந்து பார்த்திங்கன்னா அருந்ததிய உள்ஒதுக்கீடு சாசனத்திற்கு இடைக்கால தீர்ப்பை வழங்கியது. ஓகேங்களா? ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இடைக்கால தீர்ப்பை வழங்கிட்டு 7 பேர் கொண்ட அமர்வு வந்து பார்த்திங்கன்னா இதை பரிசீலனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி TY சந்திரசூட் அவருடைய தலைமையில் 7 நீதிபதி கொண்ட அரசியல் சாசன அமர்வு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அருந்ததிற்கு 3% இடஒதுக்கீடு வழங்கினது வந்து பார்த்திங்கன்னா அது முழுக்க மாநில அரசோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கண்டிப்பாக செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வழங்கிட்டாங்க. ஓகேங்களா? இந்த தீர்ப்பை வழங்கிய நீதிபதி கவாய் எஸ்சி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, SC ST பிரிவினருக்கு இடஒதுக்கீட்டில் கிரிமிலேயர் நடைமுறையில் வந்து பார்த்திங்கன்னா அமல்படுத்துவது அவசியமாக இருக்குது அப்படின்னு ஒரு கருத்தை தான் சொல்லியிருக்காரு. இது வந்து அவர் ஆர்டராக சொல்லல. இதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அருந்ததியினருக்கு மட்டும் இடஒதுக்கீடில் பலனடைந்தவர்களே மீண்டும் பலன் பெறுவதை தவிர்க்க அவர் வந்து பார்த்திங்கன்னா OBC பிரிவினருக்கு கிரிமிலேயர் நடைமுறை அமலில் உள்ளது, அதே போல் SC ST பிரிவினருக்கும் அதை அமல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் OBC சர்டிஃபிகேட் வாங்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, கிரிமிலேயர் நான் கிரிமிலேயர்னு சொல்லிட்டு. அதை பற்றி டீட்டெயில் வந்து நம்ம அப்புறமா பார்க்கலாம் ஃபுல்லாக. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 6 மாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா 6.45 லட்சம் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வந்து தமிழகம் வந்திருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு சார்பில் வந்து பார்த்திங்கன்னா தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வங்கி கணக்குகளில் குறைந்தபட்சம் இருப்பு தொகை இல்லாத காரணத்தால் பொதுத்துறை வங்கிகளின் பொதுமக்களிடம் கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 8500 கோடி வந்து பார்த்திங்கன்னா அபராதமாக வசூலிச்சிருக்காங்க. ஓகேங்களா? எல்லா நிறுவனமும் சேர்ந்து, எல்லா வங்கிகளும் சேர்ந்து. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரதமரின் ஜன்தன் வங்கி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் அதெல்லாம் பிடிச்சிருக்க மாட்டாங்க. அது இல்லாமல் மற்ற வந்து பார்த்திங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைன் போட்டிருப்பாங்க. அடுத்து வங்கதேசத்துடன் வந்து பார்த்திங்கன்னா 4096 கிலோமீட்டர் எல்லை வந்து பகிர்ந்து வரும் மேற்கு வங்காளம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2217 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா திரிபுரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மிசோரம் தான் வந்து பார்த்திங்கன்னா 318 கிலோமீட்டர். அதாவது வங்கதேசத்துடன் மிக குறைந்த நில எல்லையை பகிர்ந்து கொள்ளும் மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா மிசோரம். ஓகேங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் உங்கள் புக்கில் இல்லை, இது வரைக்கும் நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க, இது கொடுத்துருக்காங்க, அதனால் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா வங்கதேசத்தை சுற்றி நம்ம மாநிலங்களுக்கு இதில் அதிகமாக எந்த மாநிலத்தோட போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா மேற்கு வங்காளம், குறைவாக எங்கே போகுது அப்படின்னா மிசோரமில் போகுது அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் முக்கியமான கொஸ்டின், குடியரசுத் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா திரௌபதி முர்முக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஜி நாட்டோட மிக உயரிய விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. 2 நாள் அரசுமுறை பயணமாக வந்து பார்த்திங்கன்னா பிஜி தீவுக்கு வந்து அவங்க போயிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்நாட்டு தலைநகர் வந்து கவாவில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து கம்பேனியன் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் பிஜி அப்படின்ற விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டோட மிக உயரிய விருது. ஓகேங்களா? இந்த விருது வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் முர்முக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஜியுடைய அதிபர் கேடோனிவிர் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காரு. ஓகேங்களா? இது கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க, கேட்கக்கூடிய கேள்வி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆயுதப்படையினருக்கு வந்து பார்த்திங்கன்னா GPS வசதியுடன் பிரத்யேக காலனி வந்து பார்த்திங்கன்னா வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தூர் IIT தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வடிவமைச்சிருக்காங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவின் நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கும் ஈட்டியெறிதல் வீரர் நீரஜ் சோப்ரா வந்து பார்த்திங்கன்னா இறுதிச் சுற்றுக்கு வந்து முன்னேறுகிறாரு. 2வது முறையும் ஒரு கோல்டு அடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நாடே எதிர்பார்க்குது, நானும் தான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக ஒரு கோல்டு அடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மல்யுத்த வீரரான 50 கிலோ எடை பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா மல்யுத்தத்தில் போட்டிக்கிட்ட வினேஷ் போகட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலுக்கே போயிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பதக்கம் உறுதி. அது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளியா தங்கமா பிரான்ஸான்னு மட்டும்தான் நமக்கு டவுட்டு. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதக்கம் வந்து பார்த்திங்கன்னா மேலும் ஒரு பதக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்த்துவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மும்பையில் வந்து பார்த்திங்கன்னா 2024 ஆட்டோமேஷன் எக்ஸ்போ 2024 அப்படின்ற 17வது சர்வதேச ஆட்டோமேஷன் கண்காட்சி வந்து பார்த்திங்கன்னா மும்பையில் நடத்துகிறாங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது தனியார் துறை சார்பில் நடத்துகிறாங்க. ஆனால் இது வந்து முக்கியமான கொஸ்டின் தான். ஆட்டோமேஷன் எக்ஸ்போ 2024. அடுத்து 5 நாடுகள் பங்கேற்கும் கூட்டு போர் பயிற்சி. நம்ம நேற்றே பார்த்தோம், கோயவையில் இருக்க சூலூரில் வந்து பார்த்திங்கன்னா 5 நாடுகள் பங்கேற்கும் கூட்டு போர் பயிற்சி வந்து நடத்துகிறது. இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா தரங் சக்தி 2024 அப்படின்னு பேர் வச்சுருந்தாங்க. இந்தியா, ஸ்பெயின், பிரான்ஸ், பிரிட்டன், ஜெர்மனி ஆகிய நாடுகளுடைய விமானப்படையின் கூட்டு போர் பயிற்சி தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து TNUSRB மட்டும் நோட் பண்ணிக்கோங்க.
ஃப்ரான்ஸோடைய ரஃபேல் விமானம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸு, ஐரோப்பியாவில் வந்து பார்த்திங்கன்னா டைஃபூன் அப்படின்ற விமானமும், இந்தியாவை சேர்ந்த தேஜஸ் மற்றும் SU-30 சுகோய் உள்ளிட்ட விமானங்கள் வந்து பார்த்திங்கன்னா இடம்பெற இருக்குது. அடுத்து கருணாநிதி அவர்களுடைய உருவம் பொறித்த நாணயம் வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற ஆகஸ்ட் 17ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட இருக்கிறாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபாய் மதிப்பிலான நாணயத்தை வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வெளியிட இருக்கிறாங்க. ஓகேங்களா, கருணாநிதி அவர்களுடைய உருவம் பொறித்த 100 ரூபாய் நாணயம் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 17ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா வெளியிட இருக்கிறாரு. இதுவும் முக்கியமான கொஸ்டின் தான், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை தாண்டி கொஸ்டின் கேட்க வாய்ப்பில்லை, இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க, அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.